தேனியில் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வெற்றி செய்தி வந்திருக்கிறது, நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா நாடாளுமன்றத்தில், நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான். அடுத்து பெற இருக்கிற பாருங்க, அதான் மாபெரும் வெற்றி. தமிழ்நாடா டெல்லியான்னு கேட்டிருக்கேன் பாருங்க. தமிழ்நாடா டெல்லியா? தேர்தலுக்கு இன்னும் இடையில 5 நாள் தான் இருக்கு. ஒரு பக்கம் கோடைக்கால வெப்பம், இன்னொரு பக்கம் தொகுதி மறுவரை இந்த பிரச்சனை நெருப்போட வெப்பம். அதில் வெற்றி பெற்றுட்டோம். இதுக்கிடையில தான் நம்ம உடன்பிறப்பு களத்தில் இறங்கி பிரச்சார பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 5 ஆண்டு ஆட்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த கடைசி 5 நாட்கள் போடுகிற உழைப்பும் ரொம்ப முக்கியம். ஓய்வுக்கோ சோர்வுக்கோ இடமில்லை. ஏன்னா நம்ம இந்த தேர்தலை சும்மா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் போதும்னு வேலை செய்யலை. 200 தொகுதிகளுக்கு மேலே நான் வெற்றி பெறணும். அதுக்காகத்தான் இவ்வளவு உழைப்போம். தினமும் பல மணி நேரம் பேசி கடைசி 2 நாளாக எனக்கு தொண்டையில் சின்ன கரகரப்பு இருந்து, அதுக்காக நான் தலைவராக இருக்கக்கூடிய நான் ஆற்ற வேண்டிய பணியை, அந்த தொண்டை நான் மறக்கலை. ஒவ்வொரு உடன்பிறப்பும் படித்தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தை நன்றி வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி நான் தொடர்ந்து உழைப்போம், சரித்திர வெற்றியை பெறுவோம். அமைய உள்ள திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் ஏற்கனவே நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை நாமே வெல்வோம், அதை முறியடிப்போம். தலை நிமிர்ந்த தமிழ்நாடு வலம் பெற வெல்வோம், ஒன்றாக வெல்வோம். நன்றி, வணக்கம்.